Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம reinforced concrete structures பற்றி பார்க்க போகிறோம். First question போலாம். The chances of diagonal tension cracks in RCC member reduce when option A, axial compression and shear forces act simultaneously. Option B, axial tension and shear force act simultaneously. Option C, only shear force act. And option D, flexural and shear force act. So correct answer வந்து axial compression and shear forces act simultaneously. Okay. As per IS 456/2000 வந்து class 40.2.2 வந்து என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஆக்சியல் கம்ப்ரெஷனும் ஷியர் ஃபோர்ஸும் ரெண்டும் சைமல்டேனியஸாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து டயகனல் டென்ஷன் கிராக்கோட சான்சஸ் வந்து கம்மியாகுது. ஸோ வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம வந்து ஒரு மல்டிப்ளையிங் ஃபேக்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தட் படி நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டர் வந்து 1 + 3PU டிவைடட் பை AG இன்ட்டு FCK. PU வந்து ஃபேக்டர் லோட், AG வந்து கிராஸ் ஏரியா, FCK வந்து கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட். இது வந்து 1.5 விட கிரேட்டராக இருக்கக்கூடாது. இதே மாதிரி நம்ம வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டர் வந்து 1 + 5P டிவைடட் பை AG இன்ட்டு FCK. இதுவும் வந்து 1.5 விட கிரேட்டராக இருக்கக்கூடாது. சைடில் இருக்கக்கூடிய டயக்ராம் வந்து நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்மளோட டயக்னல் ஷியர் கிராக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு போட்டிருப்பாங்க. இது வந்து நியர்லி வந்து 45 டிகிரி இருக்கும். அதே மாதிரி டென்சைல் கிராக்ஸும் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படிங்கிற அதை வந்து நம்ம இந்த டயக்ராமில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின், as per IS 456, the anchorage value of bend shall be taken as option A 4π for each 45 degree bend, option B 6π for each 60 degree bend, option C 5π for each 45 degree bend, and option D 4π for each 60 degree bend. இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து 4π for each 45 degree bend. IS 456 கிளாஸ் 26.2.2.1 பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் பெண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து 16π வந்து மேக்ஸிமம். ஓகே, இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 90 டிகிரி பெண்ட் இருக்குது. நம்மளுக்கு வந்து 4π வந்து 45 டிகிரி பெண்டுக்கு, ஒவ்வொரு 45 டிகிரி பெண்டுக்கும் 4π வந்து ஆங்கரேஜ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 90 டிகிரி பெண்ட் அப்படின்னா 45 + 45 டிகிரி, ஸோ 8π. அதே மாதிரி 135 டிகிரி பெண்டுன்னு எடுத்திங்கன்னா 6π. அதே மாதிரி 180 டிகிரி பெண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா 45 + 45 + 45 + 45. ஸோ வந்து இது வந்து 16π. இதுதான் வந்து மேக்ஸிமம் பெண்ட். நெக்ஸ்ட் ஹூக்ஸ் வந்து ஆங்கரேஜ் வேல்யூ ஆஃப் அ ஸ்டாண்டர்ட் யூ டைப் ஹூக் வந்து 16π. நெக்ஸ்ட் லைன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆங்கரேஜ் லென்த் ஆஃப் ஸ்ட்ரைட் பார் இன் கம்ப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு டெவலப்மெண்ட் லென்த் ஆஃப் பார்ஸ் இன் கம்ப்ரெஷன். அதாவது ஆக்சுவல் லென்த் ஆஃப் பார்ஸ் இன் கம்ப்ரெஷன் அப்படின்னு ஒரு வேளை நம்ம கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா எல்டி அப்படின்னா டெவலப்மெண்ட் லென்த் ஆஃப் பார்ஸ். இந்த எல்டி வேல்யூ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் இதுக்கு நெக்ஸ்ட் ஒரு 2 ஸ்லைட்ஸில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். Third question, a RC beam of cross-sectional area 420 mm cross 600 mm is subjected to a SF of shear force of 100 kN and torsional moment of 40 kN under working condition. The design equivalent shear force in the beam will be option A 368.97 kN, option B 378.57 kN, option C 458.96 kN, and option D 534.83 kN. Correct answer வந்து option B 378.57 kN. 41.3.1 கிளாஸில் வந்து equivalent shear force ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா V is equal to VU plus 1.6 TU divided by B. VU வந்து factored shear force, அதே மாதிரி TU வந்து factored torsional moment. ஸோ ஃபேக்டர்னால 1.5 வந்து அந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணுறோம். 1.5 × 100 is equal to 150 kN கிடைக்குது. TU வந்து 1.5 × 40 60 kN அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ME1, இது வந்து ஈக்குவலன்ட் மொமெண்ட். இந்த ME1 ME2 ரெண்டு இருக்குது. ME2 வந்து இன் ஃப்ளக்சுரல் கம்ப்ரெஷன் ஃபேஸ், ME1 வந்து இன் ஃப்ளக்சுரல் டென்ஷன் ஃபேஸ். ஓகே, ME1 வந்து MU + MT. இந்த MT வந்து என்ன அப்படின்னா வந்து TU × 1 + D/B
டிவைடட் பை 1.7. பி வந்து கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துருக்காங்க 420 mm அப்படின்னு சொல்லிட்டு. கேபிட்டல் டி வந்து டோட்டல் டெப்த்தை டிவைட் பை 1.7. அதே மாதிரி இஃப் எம்டி இஸ் கிரேட்டர் தேன் எம்யூ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஈக்குவலண்ட் டார்ஷனல் மொமெண்ட் வந்து எம்யூ, அதாவது அந்த பீமோட மொமெண்ட் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எம்இ2 யூஸ் பண்ணணும், அதாவது எம்டி மைனஸ் எம்யூ. Fourth question, the anchorage length of 3 bundled bars in contact and of equal diameter in compression is. Take tau BD is equal to 1.2 Newton per mm square. Option A 37 pi, option B 45 pi, option C 42 pi and option D 47 pi. So correct answer வந்து 45 pi. ஓகே, நம்ம வந்து செகண்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம், ஆங்கரேஜ் லென்த் இன் கம்ப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு டெவலப்மெண்ட் லென்த் இன் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து ஆங்கரேஜ் லென்த் கேட்டிருக்காங்க, நம்ம வந்து என்ன எடுக்கலாம், டெவலப்மெண்ட் லென்த் வந்து எடுக்கலாம். ஸோ டெவலப்மெண்ட் லென்த் ஃபார்முலா வந்து 5 சிக்மா எஸ் டிவைடட் பை 4 tau BD, இல்லை 5 வந்து டயமீட்டர் ஆஃப் தி பார்ஸ், சிக்மா எஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து 0.87 FY. FY வந்து yield strength of steel. இப்போ வந்து F415 ஸ்டீல்னா 415 வந்து நம்மளோட FY வேல்யூ. tau BD வந்து என்ன கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, பாண்ட் ஸ்ட்ரென்த். இப்போ வந்து இந்த எல்டி, இந்த டெவலப்மெண்ட் அண்ட் ஃபார்முலா வந்து எதுக்குள்ளது அப்படின்னா வந்து நம்மளோட பார்ஸ் வந்து டென்ஷனில் இருக்கும்போது அண்ட் மைல்ட் ஸ்டீல் பாராக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. இப்போ வந்து இது வந்து மைல்ட் ஸ்டீல் இல்லை, பட் HYSD பார் அப்படின்னா வந்து tau BD-யை 60% வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இப்போ வந்து இந்த பார்ஸ் வந்து டென்ஷனில் இல்லை, கம்ப்ரெஷனில் இருக்குது அப்படின்னா வந்து tau BD-யை 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்மளோட கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து கம்ப்ரெஷனில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, பாண்ட் ஸ்ட்ரென்த் 1.2. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும், 1.2 மல்டிப்ளைட் பை கம்ப்ரெஷனில் இருக்குது, ஸோ இன்க்ரீஸ்டு பை 25%. ஸோ 1.25. ஸோ வந்து கம்ப்ரெஷனில் இருக்கனால 1.25ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அண்ட் HYSD பார்னால 60%, ஸோ 1.6. ஸோ வந்து 1.2 இன்ட்டு 1.25 இன்ட்டு 1.6 தான் நம்மளோட tau BD. ஸோ இதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா LD வந்து 36.775 அப்படின்னு கிடைக்கும். இனி வந்து bundled bars யூஸ் பண்ணோம் அப்படின்னா, 3 bundled bar யூஸ் பண்ணோம் அப்படின்னா 20% இன்க்ரீஸ் இன் LD. 2 bundle bars யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10% இன்க்ரீஸ் இன் LD. அதே மாதிரி 4 bundle bars யூஸ் பண்ணோம் அப்படின்னா 33% இன்க்ரீஸ் இன் LD. ஸோ வந்து 36.77 இருக்குது, 20% ஆஃப் இன்க்ரீஸ் இன் LD மல்டிப்ளைட் பை 1.2 போட்டிங்க அப்படின்னா வந்து 45 pi வந்து நமக்கு வந்து ஆன்சராக கிடைக்கும். Fifth question, the ultimate moment of resistance of a simply supported beam is found as 114.2 kN meter. It is having U-type hook at center of support. The factored shear force is 150 kN. The maximum value of development length is. So option A 1309.73 mm, option B 1450.23 mm, option C 1500 mm and option D 1126.87 mm. So correct answer வந்து 1309.73 mm. கிளாஸ் 26.2.3.3 பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் லென்த்தோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.3 m1 டிவைடட் பை v ப்ளஸ் L0. இதில் வந்து L0 வந்து என்ன அப்படின்னா ஆங்கரேஜ் லென்த். கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ டைப் ஹூக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டினில் பார்த்தோம், ஆங்கரேஜ் லென்த் ஃபார் யூ டைப் ஹூக் வந்து 16.5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு M1 வேல்யூ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 114.2 kN மீட்டர்னு. அதே மாதிரி ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூவும் வந்து 150 kN அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 1309.73 mm அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்போர்ட் வந்து கன்ஃபைன்டு பை கம்ப்ரெசிவ் ரியாக்ஷன் அப்படின்னா எல்டி வந்து 1.3 அப்படிங்கிற ஃபேக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1.3 m1 டிவைட் பை v அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது செகண்ட் டயக்ராமில் நாட் கன்ஃபைன்ட் பை கம்ப்ரெசிவ் ரியாக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா வெறும் m1 டிவைட் பை v அப்படி தான் இருக்கும். நம்ம கொஸ்டினில் வந்து கன்ஃபைண்டாக நாட் கன்ஃபைண்டாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை. ஸோ வந்து நாமளாகவே வந்து கன்ஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிட்டு நம்ம வந்து 1.3 ஃபேக்டரை வந்து நம்ம வந்து எடுத்துப்போம்.
So sixth question, the maximum allowable shear stress depends on which of the following as per IS 456 for design of RC beam. Option A, grade of concrete. Option B, grade of steel. Option C, both grade of steel and concrete. And option D, percentage of reinforcement. இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கிரேட் ஆஃப் கான்க்ரீட். நம்ம வந்து ஐஎஸ் கோடில் டேபிள் 20 பார்த்திங்க அப்படின்னா டவ் மேக்ஸிமம் அலோவபிள் என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.625 ரூட் ஆஃப் எஃப்சிகே. அந்த டேபிளே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட மேக்ஸிமம் அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கிரேட் மட்டும்தான். இது டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா வித்தவுட் ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், இது வந்து டேபிள் 9 கொடுத்துருப்பாங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் போத் பர்சன்டேஜ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் கிரேட் ஆஃப் கான்க்ரீட். இந்த டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து 100 into A divided by BD, அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அதே மாதிரி M15 M25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கான்க்ரீட் கிரேடையும் பேஸ் பண்ணி இருக்குது. இந்த டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் வேல்யூஸ் எல்லாமே இந்த ரெண்டையுமே பேஸ் பண்ணி இருக்குது. ஆனால் அதே இது மேக்ஸிமம் அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா கிரேட் ஆஃப் கான்க்ரீட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஏன் பர்சன்டேஜ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டையும் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து பர்சன்டேஜ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது டென்ஷன் ஸ்டீல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா XU, அதாவது டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து என்ன ஆகும்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகும்போது டெப்த் ஆஃப் அன்கிராக்ட் செக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்னென்னா நம்மளுக்கு வந்து 2 பராமீட்டர்ஸ் வந்து நடக்குது. அதாவது என்னென்னா ஒன்று வந்து டபுள் ஆக்ஷன், இன்னொன்று வந்து அக்ரிகேட் இன்டர்லாக். இந்த ரெண்டுமே நடக்குது. இதனால தான் வந்து டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து பர்சன்டேஜ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டையும் பேஸ் பண்ணி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் அதர் திங்ஸ் வந்து பார்க்கலாம். கிளாஸ் 31.6.3 வந்து பெர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்குது. பெர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன அப்படின்னா KS into τc. இதில் KS is equal to 0.5 plus beta C. பீட்டா சின்னா என்னென்னா வந்து ரேஷியோ ஆஃப் ஷார்ட்டர் சைட் ஆஃப் காலம் டிவைடட் பை லாங்கர் சைட். τc is equal to, அதாவது கிரிட்டிக்கல் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 0.25 ரூட் ஆஃப் FCK ஃபார் லிமிட் ஸ்டேட் மெத்தட் அண்ட் 0.16 ரூட் ஆஃப் FCK ஃபார் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். இப்போ வந்து ஒரு வேளை கொஸ்டினில் வந்து ரேஷியோ ஆஃப் கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் ஃபார் லிமிட் ஸ்டேட் மெத்தட் டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா 0.25 ரூட் FCK டிவைடட் பை 0.16 ரூட் FCK அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். 7th question, in flexural members the maximum shear stress occurs. Option A, between support and load. Option B, at the face of the support. Option C, within 2D distance from the support. And option D, none of the above. Flexural members கொடுத்துருக்காங்க. So subject to bending அப்படின்னு இருக்கும். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இது ஃப்ளெக்சுரல் மெம்பர்ஸில் எங்கே அக்கர் ஆகுது அப்படின்னா வந்து அட் த ஃபேஸ் ஆஃப் தி சப்போர்ட். இதை வந்து நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் டயக்ராமில் வந்து யூடிஎல் ஆக்ட் ஆகுது அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபேஸ் ஆஃப் தி சப்போர்ட்டில் இருக்கும். செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டில் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா அட் அ டிஸ்டன்ஸ் D ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் தி சப்போர்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிக்ஸட் பீமில் வந்து எங்கே வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னா அட் டிஸ்டன்ஸ் Dயில் தான் இருக்கும், ரெண்டு சைட்லையும். இப்போது அதே இது அந்த ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் வந்து ஒரு 2D டிஸ்டன்ஸில் ஒரு ஹெவி லோடு ஆக்ட் ஆகுது. அந்த 2D டிஸ்டன்ஸ்க்கு நடுவில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஹெவி லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா வந்து ஃபேஸ் ஆஃப் தி சப்போர்ட்டில் தான் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அக்கர் ஆகும். 8th question, the torsional reinforcement in RCC beams should be placed at option A, each corner of the beam. Option B, middle of each face. Option C, middle of beam. And option D, core of beam. இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் A, each corner of the beam. இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும், பீமோட எல்லா கார்னர்லேயும் வந்து நம்ம வந்து டார்ஷனஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து சம் அடிஷ்னல் க்ரைட்டீரியாஸ்லாம் பார்ப்போம். Torsional longitudinal reinforcement shall be placed as close as practicable to the corner of the cross section. நம்ம cross sectionோட கார்னர்ஸில் எந்த அளவு நம்மளால் வந்து ப்ராக்டிக்கபிளாக எவ்வளோ க்ளோஸாக நம்மளால் வைக்க முடியுமோ அந்த அளவு க்ளோஸாக வந்து நம்ம வந்து torsional longitudinal reinforcementை வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். செகண்ட் பாயிண்ட்,
In all cases, there shall be at least one longitudinal bar in each corner of the ties. டைஸோட எல்லா கார்னர்லேயும் அட்லீஸ்ட் ஒரு லாங்கிடியூடனல் பாராவது இருக்கணும். நெக்ஸ்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து கிரேட்டர் தென் 450 mm இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து அடிஷ்னல் லாங்கிடியூடனல் பார்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து மினிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இவ்வளோ இருக்கணும், ஸ்பேஸிங் வந்து இவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்கும், இவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். ஸோ வந்து அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த கிராஸ் செக்ஷன் வந்து கிரேட்டர் தேன் 450 mm இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து அடிஷ்னல் லாங்கிடியூடனல் பார்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பீமோட டெப்த் வந்து கிரேட்டர் தேன் 750 mm இருந்துச்சு, அப்புறம் அங்கே வந்து டார்ஷன் ஆக்ட் ஆகலை, வித்தவுட் டார்ஷன் இருந்துச்சு அப்படின்னா சைட் ஃபேஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். 9th question, lap length of reinforcement in compression shall not be less than 26.5. இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இங்கேயும் வந்து லேப் லென்த், லேப் சைஸ் இதுக்கெலாம் வந்து நிறைய க்ரைட்டீரியா இருக்குது, கம்ப்ரெஷனுக்கு, ஃப்ளக்சருக்கு, எல்லாத்துக்குமே. இந்த ஆன்சர் வந்து கொஸ்டின் வந்து ஃபால்ஸ். லேப் லென்த் வந்து ஃப்ளக்சுரலுக்கு வந்து ஷுட் நாட் பி லெஸ் தேன் 35. அதே மாதிரி கம்ப்ரெஷனுக்கு வந்து ஷுட் நாட் பி லெஸ் தேன் 24.5. கொஸ்டினில் வந்து 26 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து லேப் ஸ்லைசர்ஸ் ஆர் ஜென்ரலி நாட் பெர்மிட்டட் ஃபார் வெரி லார்ஜ் டயமீட்டர் பார்ஸ். அதாவது 5 greater than 36 mm இருந்துச்சுன்னா வந்து லேப் ஸ்லைஸை வந்து பெர்மிட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் லேப் லென்த் ஷுட் பி கால்குலேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்மாலர் டயமீட்டர் பார். இந்த லேப் லென்த் வந்து என்னென்னா இதுதான் வந்து லேப் லென்த். நெக்ஸ்ட் டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டட் ஸ்ப்ளைஸ் ஷுட் பி லிமிட்டட் டு 80% ஆஃப் டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் பார் இன் டென்ஷன் ஸ்ப்ளைஸ். நம்ம வந்து வெல்டட் ஸ்ப்ளைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அதோட டிசைன் ஸ்ட்ரென்த்தை வந்து 80% வரைக்கும் மட்டும்தான் வந்து நம்ம வந்து லிமிட் பண்ணிக்கிறோம். நம்ம எண்ட் பியரிங் ஸ்ப்ளைசஸ் ஃபார் பார்ஸ் இன் கம்ப்ரெஷன். பார்ஸ் இன் கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா எண்ட் பியரிங் ஸ்ப்ளைசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், corrosion causes option A circumferential tensile stress in concrete, option B cracks will be parallel to the corroded reinforcement, option C radial tensile stress in concrete, and option D cracks will be perpendicular to the corroded reinforcement. இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா cracks will be parallel to the corroded reinforcement and radial tensile stress in concrete. இது வந்து ஒரு மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின். Corrosion in steel occupies more volume than volume of reinforcing steel. ஸ்டீலில் வந்து கரெக்ஷன் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்டு ஸ்டீல் வந்து எவ்வளோ வால்யூம் இருக்கும் அப்படின்னு அதை விட அதிகமான வால்யூம் வந்து கரோடட் ஸ்டீல் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். இதனால என்னென்னா நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக வந்து கொஞ்சம் ரேடியல் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ரேடியல் ப்ரெஷர்னால் வந்து நிறையா கிராக்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி கடைசியில் வந்து அந்த காங்க்ரீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆக ஆரம்பிக்கும், பிரேக் அப்பார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து கரோஷனால் நம்ம ஸ்டீலில் கரோட் ஆகிறதுனால நம்ம காங்க்ரீட்டுக்கும் வரக்கூடிய ரிசல்ட் வந்து இதுதான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து cracks will be parallel to the corroded reinforcement and radial tensile stress in concrete. அந்த வால்யூம் இன்க்ரீஸ்னால ரேடியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.